ஓம் சாந்தி. 20 டிசம்பர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: தந்தையிடம் என்ன உறுதிமொழி கொடுத்தீர்கள்? தந்தையிடம் என்ன உறுதிமொழி கொடுத்தீர்கள்? இரண்டாவது கேள்வி: எதுவரை படிக்க வேண்டும்? எதுவரை படிக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி: எதை பாபாவிடம் சொல்ல வேண்டும்? எதை பாபாவிடம் சொல்ல வேண்டும்? நான்காவது கேள்வி: இந்த ஞானத்தை யாரெல்லாம் புரிந்து கொள்ள முடியும்? இந்த ஞானத்தை யாரெல்லாம் புரிந்து கொள்ள முடியும்? அஞ்சாவது கேள்வி: தீவிர முயற்சியாளர் என்றால் என்ன? தீவிர முயற்சியாளர் என்றால் என்ன? ஆறாவது கேள்வி: யாருக்கு உண்மையான அறிமுகம் கொடுக்க வேண்டும்? யாருக்கு உண்மையான அறிமுகம் கொடுக்க வேண்டும்? fill up the blanks. first, அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்து fill up the blanks. தூய்மையற்ற ஆத்மாவை டேஷ் என்று கூறப்படுகிறது. தூய்மையற்ற ஆத்மாவை டேஷ் என்று கூறப்படுகிறது. இரண்டாவது, கீழானவர்களை டேஷ் என்று கூற முடியாது. கீழானவர்களை டேஷ் என்று கூற முடியாது. மூன்றாவது, டேஷ் வரை டேஷ் வைக்க வேண்டும். டேஷ் வரை டேஷ் வைக்க வேண்டும். நான்காவது, டேஷ் நல்ல நல்ல குழந்தைகளின் டேஷ் ஆக்கி விடுகிறது. டேஷ் நல்ல நல்ல குழந்தைகளின் டேஷ் ஆக்கி விடுகிறது. அஞ்சாவது, எந்த அளவிற்கு மகத்துவம் எப்பொழுது நினைவில் இருக்கிறோமோ, எந்த அளவிற்கு மகத்துவம் எப்பொழுது நினைவில் இருக்குமோ அப்போது டேஷ் இருப்பீர்கள். எந்த அளவிற்கு மகத்துவம் எப்போதும் நினைவில் இருக்குமோ அப்போது டேஷ் இருப்பீர்கள். ஆறாவது, யார் கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களோ, யார் கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களோ அவர்கள்தான் டேஷ் மற்றும் டேஷ் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர்கள். யார் கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களோ அவர்கள்தான் டேஷ் மற்றும் டேஷ் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும்.
முதல் கேள்வி, தந்தையிடம் என்ன உறுதிமொழி கொடுத்தீர்கள்? நாங்கள் உங்களை மட்டும் நினைவு செய்வோம் என்று நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீர்கள். இல்லையா பாபா, நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம் என்று நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீர்கள். இரண்டாவது கேள்வி, எதுவரை படிக்க வேண்டும்? சரீரம் ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியும் வரை எதுவரை படிக்க வேண்டும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும் வரை படிக்கணும். தந்தையின் படிப்பின் ரிசல்ட் வரும் வரை படிக்க வேண்டும். எதுவரை மரணம் வரவில்லையோ அதுவரை படிக்க வேண்டும். தன்னுடைய படிப்பின் ரிசல்ட் எப்போ வரும்? நீங்க எவ்வளவு நல்லா படிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லா. சீக்கிரமா படிச்சுட்டேன் பாபா, நான் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சிட்டேன், மாயா மீது வெற்றி அடைஞ்சிட்டேன், என்னை கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு நீங்க பாபா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, பாபா போல இனிமையா பேசுனீங்க, யாரையும் நிந்தனை பண்ணல, யாரை பத்தியும் சொல்றத கேட்கல, அப்படிலாம் இருந்தா இங்கேயே பரிசு ஆயிட்டீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். தன்னுடைய படிப்பின் ரிசல்ட் வரும் வரை படிக்க வேண்டும். எதுவரை மரணம் வரவில்லையோ அதுவரை படிக்க வேண்டும். மூன்றாவது கேள்வி, எதை பாபாவிடம் சொல்ல வேண்டும்? யாராவது வீண் விஷயங்களை, தவறான விஷயங்களை பேசினாலோ அல்லது சொன்னாலோ பார்த்தாலோ பாபாவிடம் சொல்லுங்கள். சொன்னீர்கள் என்றால் பாபா அறிவுரை வழங்குவார். இல்லை என்றால் அந்த பழக்கம் உறுதியாகிவிடும். ஆமாம் ஆமாம் என்று சொல்லி கேட்கக்கூடாது. ஆமாவா ஆமாவா, அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி கேட்கக்கூடாது. நான்காவது, இந்த ஞானத்தை யாரெல்லாம் புரிந்து கொள்ள முடியும்? இந்த ஞானத்தை யாரெல்லாம் புரிந்து கொள்ள முடியும்? பாபா சொல்றார், எப்படிப்பட்ட நோயாளி, பார்வையற்றவர், ஊனமுற்றவராக இருந்தாலும் கூட புரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட நோயாளி, பார்வையற்றவர், ஊனமுற்றவராக இருந்தாலும் கூட புரிந்து கொள்ள முடியும். அஞ்சாவது கேள்வி, தீவிர முயற்சியாளர் என்றால் என்ன? தீவிர முயற்சியாளர் என்றால் என்ன? எப்பொழுதும் மாயாஜீத்தாக இருப்பவர்கள்தான் தீவிர முயற்சியாளர்கள். மாயாஜீத் அப்படின்னா மாயையை வென்றவர்கள். ஆறாவது, யாருக்கு உண்மையான அறிமுகம் கொடுக்க வேண்டும்? அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்து தந்தையின் உண்மையான அறிமுகம் கொடுக்க வேண்டும். அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்து தந்தையின் உண்மையான அறிமுகம் கொடுக்க வேண்டும். Fill up the blanks. First, தூய்மையற்ற ஆத்மாவை டேஷ் என்று கூறப்படுகிறது. தூய்மையற்ற ஆத்மாவை பாவ ஆத்மா என்று கூறப்படுகின்றது. இரண்டாவது, கீழானவர்களை டேஷ் என்று கூற முடியாது. கீழானவர்களை ஸ்ரீ என்று கூற முடியாது. மூன்றாவது, டேஷ் வரை டேஷ் வைக்க வேண்டும். பாபா சொல்றார், தகுதியாகும் வரை தனியாக குவாரண்டைனில் அமர வைக்க வேண்டும். தகுதியாகும் வரை தனியாக குவாரண்டைனில் அமர வைக்க வேண்டும். நான்காவது, டேஷ் நல்ல நல்ல குழந்தைகளின் டேஷ் விடுகிறது. மாயை நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியை கூட கல்லாக்கி விடுகிறது. அஞ்சாவது, எந்த அளவிற்கு மகத்துவம் எப்போதும் நினைவில் இருக்குமோ அப்போது டேஷ் இருப்பீர்கள். எந்த அளவிற்கு மகத்துவம் எப்போது நினைவில் இருக்குமோ அப்போது ஒவ்வொரு நொடியும் பரமாத்மா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். பரமாத்மாவுடைய ஆசிகளை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு நொடியும் பரமாத்மா ஆசிகளை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள்.
6வது, யார் கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களோ அவர்கள்தான் டேஷ் மற்றும் டேஷ் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர்கள். யாருக்கு? யார் கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களோ அவர்கள்தான் தந்தை மற்றும் பரிவாரத்தின் அல்லது குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. மாஸ்டர் ஞான சூரியன் அந்த சீட்ல நிலைத்திருக்கணும், அந்த சொரூபத்துல இருக்கணும். மேலும் லைட் மைட், உங்களை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு லைட்டு தெரியணும், மைட்டு தெரியணும் இல்லையா? அவ்வளோ ஜொலிக்கணுமா உங்களுடைய ஆத்மா. அப்போ லைட் மைட்டு சொரூபத்தில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? போகும்போதும் வரும்போதும் நடக்கும்போதெல்லாம் அந்த லைட்டு மைட்டு பரவிட்டே இருக்கும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடம்லாம் இருட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் போன உடனே லைட்டு மைட்டு, எப்படி சூரியன் வந்த உடனே எல்லா இடமும் வெளிச்சமாயிடுது இல்லையா? அப்படி பவர் வருது, சக்தி. அதுபோல் நம்மக்கிட்ட ஒளி இருக்கணும், சக்தி இருக்கணும். அந்த இடம் ஃபுல்லாக வெளிச்சம் வந்துடணும், எல்லாரும் வரணும் பாபாவுடைய குழந்தையா. அது போல் போகும்போதும் வரும்போதும் லைட் மைட் சொரூபத்தில் நிலைத்திருந்து போயிட்டே இருக்கணும். நான் மாஸ்டர் ஞான சூரியன் இந்த பயிற்சி செய்யும். ஓம்